ஹல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுதும் பிரசங்கி 6வது அதிகாரத்தின் 7வது வசனத்தினை நாம் எல்லோரும் இணைந்து வாசிப்போமாக. மனுஷன் படும் பிரயாசமெல்லாம் அவன் வாய்க்காகத்தானே, அவன் மனதுக்கோ திருப்தி இல்லை. மனுஷன் படும் பிரயாசமெல்லாம் வாய்க்காகத்தானே, அவன் மனதுக்கோ திருப்தி இல்லை. என்றால் நம்முடைய பிரயாசத்தினாலே நாம் புசித்து திருப்தி அடைந்தால் மாத்திரம் போதாது, மனதுக்கு ஒரு திருப்தி வேண்டும், நிறைவு வேண்டும், மகிழ்ச்சி வேண்டும், சந்தோஷம் வேண்டும். மனுஷன் படும் பிரயாசம் எல்லாம் வாய்க்காக மாத்திரமே இருக்கிறது, அவன் மனதுக்கோ திருப்தி இல்லை என்று பிரசங்கி 6வது அதிகாரத்தின் 7வது வசனம் நம்முடைய சிந்தனையை தூண்டுகிறது. அப்போஸ்தலர் 24வது அதிகாரம் 16வது வசனம், புதிய ஏற்பாட்டிலே 200வது பக்கம். இதனால் நான் தேவனுக்கும் மனுஷருக்கும் முன்பாக குற்றமற்ற மனச்சாட்சி உடையவனாய் இருக்க பிரயாசைப்படுகிறேன். மனுஷன் படும் பிரயாசமெல்லாம் அவன் வாய்க்காகவே இருக்கிறது, அவன் மனதுக்கோ திருப்தி இல்லை. ஆனபடியினாலே நான் தேவனுக்கும் மனுஷருக்கும் முன்பாக குற்றமற்ற மனச்சாட்சி உடையவனாய் இருக்க பிரயாசைப்படுகிறேன், என் மனமோ திருப்தியாக இருக்கிறது. அப்போஸ்தலர் 24வது அதிகாரத்தின் 15வது வசனத்தின்படி, நீதிமான்களும் அநீதிமான்களுமாகிய மரித்தோர் உயிர்த்தெழுந்திருப்பது உண்டென்று நம்பிக்கை கொண்டிருக்கிற நான் என் மனச்சாட்சியை குற்றமற்றவனாய் இருக்க பிரயாசைப்படுகிறேன். நான் தேவனுக்கும் மனுஷருக்கும் முன்பாக குற்றமற்ற மனச்சாட்சியை உடையவனாய் இருக்க பிரயாசைப்படுகிறேன். மனுஷன் படும் பிரயாசமெல்லாம் வாய்க்காக இருக்கிறது, அவன் மனதுக்கோ திருப்தி இல்லை. என்னுடைய மனமோ திருப்தி அடையும்படிக்கு நான் குற்றமற்ற மனச்சாட்சியை உடையவனாய் இருக்கும்படிக்கு என் பிரயாசங்கள் எல்லாம் காணப்படுகிறது. இந்த மனம் குற்றமற்றதாய் காக்கப்பட வேணும். மனசாட்சி மனதுக்கோ, ஆகவே மனது என்பது தெய்வீகத்திற்கும் பொருந்துகிறது, மனுஷியத்திற்கும் பொருந்துகிறது. மனது என்ற வார்த்தை தெய்வீகத்திற்கும் பொருந்துகிறது, மனுஷியத்திற்கும் பொருந்துகிறது. கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? கர்த்தரை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? அவர் மனம் மாற மாந்தரல்ல, அவர் மனத்தாழ்மையுள்ள தெய்வம், தீங்குக்கு மனசாபப்படுகிறவர். இந்த மனமானது தெய்வீகம் உள்ளதாகவும் மனுஷியம் உள்ளதாகவும் காணப்படுகிறது. இந்த மனது உள்ளதை உள்ளபடியே பேசக்கூடியது. ஆகவே பவுல் சொல்லுகிறார், நான் கர்த்தருக்கு முன்பாகவும் மனுஷர்களுக்கு முன்பாகவும் குற்றமற்ற மனச்சாட்சி உடையவனாய் இருக்கவே பிரயாசைப்படுகிறேன். ஆனால் உலகத்தின் ஜனங்கள் படும் பிரயாசம் எல்லாமே வாய்க்காக, வயிற்றுக்காக, பிழைப்புக்காக. மனதை குறித்து அவர்கள் கனவிலும் கூட நினைப்பது கிடையாது. அவருடைய மனதிலே திருப்தியே இல்லை.
என் மனமோ அப்படியல்ல. நான் தேவனுக்கு மனுஷருக்கு முன்பாக நிற்கும் பொழுது என் மனமே என்னை குற்றப்படுத்தாதபடிக்கு நான் வாழும்படியாக பிரயாசைப்படுகிறேன். அல்லேலூயா. ஆகவே நம்முடைய மனது இன்றைக்கு நம்மை குற்றப்படுத்துமேயானால், நம்முடைய மனது, நம்முடைய மனசாட்சி நம்மை குற்றப்படுத்துமேயானால் நாம் மனம் திரும்ப அழைக்கப்படுகிறோம். குற்றமற்ற மனச்சாட்சி உடையவர்களாய் நீங்கள் இருக்க பிரயாசப்படுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. உங்களுடைய பிரயாசங்களினால் நீங்கள் புசித்து திருப்தியடைந்து வாழ்ந்து பிரயோஜனம் இல்லை. உங்கள் மனம் திருப்தி அடைய வேணும். உங்களுடைய மனம் உங்களை குற்றப்படுத்தக்கூடாது. குற்றமற்ற மனச்சாட்சி உடையவர்களாய் இருக்க நீங்கள் பிரயாசப்படுங்கள். குற்றமற்ற மனச்சாட்சி. புதிய ஏற்பாட்டிலே 1 தீமோத்தேயும் 1வது அதிகாரம் 5வது வசனம் 286வது பக்கம். கற்பனையின் பொருள் என்னவெனில் சுத்தமான இருதயத்திலும் நல் மனச்சாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே. கற்பனையின் பொருள் சுத்தமான இருதயம், நல் மனச்சாட்சி, மாயமற்ற விசுவாசம். கற்பனையின் பொருள் என்பதற்கு ஆங்கில வேதாகமத்தில் சொல்லப்படுகிற வார்த்தை என்ன என்று கேட்டால், பர்பஸ் ஆஃப் திஸ் கமாண்ட். பர்பஸ் ஆஃப் திஸ் கமாண்ட் இஸ் லவ். இந்த கட்டளையின் நோக்கம் என்ன என்று கேட்டால் அன்பாகவே இருக்கிறது. தமிழ் வார்த்தை என்ன சொல்லுகிறது? 1 தீமோத்தேயும் 1வது அதிகாரத்தின் 5வது வசனத்திலே கற்பனையின் பொருள் சுத்தமான இருதயம், நல் மனசாட்சி, மாயமற்ற விசுவாசம், பியூர் ஹார்ட், பியூர் கான்சைன்ஸ். பியூர் ஹார்ட், பியூர் கான்சைன்ஸ், sincere faith. Sincerely, you are sincerely, you are faithfully, you are affectionately என்றெல்லாம் எழுதுகிறோம். விசுவாசத்திலே சின்சியராக இருக்க வேணும். மனசாட்சியிலே சுத்தமாக இருக்க வேணும். நல் மனசாட்சி இருக்க வேணும். இருதயம் சுத்தமாக இருக்க வேணும். பியூர் ஹார்ட். ஆகவே கற்பனையின் பொருள், கற்பனையின் பொருள் அன்பு என்று சொன்னால் சுத்தமான இருதயம் இருக்க வேணும். அதில் நல் மனச்சாட்சி இருக்க வேணும். இதற்கு செய்ய வேண்டிய செயல் என்ன என்று கேட்டால் மாயமற்ற விசுவாசம், கர்த்தரை பற்றி விசுவாசம். அன்பு எங்கே அங்கே வருக என்று சொன்னால், யோவான் 14வது அதிகாரத்தின் 15வது வசனத்திலே இயேசு சொல்லுகிறார், நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். கற்பனையின் பொருள், பர்பஸ் ஆஃப் திஸ் கமாண்ட் இஸ் லவ். கற்பனையின் பொருள் அன்பு, சுத்த இருதயம், நல் மனச்சாட்சி, மாயமற்ற விசுவாசம். இவைகளிலே பிறக்கும் அன்பே. நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருக்கும்படிக்கு இந்த கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். 10 கற்பனைகளை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். யாத்ராகமம் 20வது அதிகாரத்தின் 3 முதல் 17 வசனங்களிலே கர்த்தர் கொடுத்த 10 கற்பனைகள், கட்டளைகள், பிரமாணங்கள், நியமங்கள், சட்டங்கள் விதைக்கப்பட்டிருக்கிறது. உபாகமம் 5வது அதிகாரத்தின் 7 முதல் 21 வசனங்களிலும்
கர்த்தர் கொடுத்த கட்டளைகள் பரவலாக விதைக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? என்னையன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம், யாதொரு விக்கிரகத்தையாகிலும் உண்டாக்க வேண்டாம், கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக, ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிக்க நினைப்பாயாக, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பிறனுக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, பிறனுக்குள்ள யாதொன்றையும் இச்சியாதிருப்பாயாக. இந்த 10 கட்டளைகளிலே 9 கட்டளைகள் வெளிப்படையாக தெரிந்துவிடும். நீங்கள் அவரையே சேவிப்பதும், நீங்கள் அவரையே பணிந்து கொள்வதும், நீங்கள் உங்களுடைய தாய் தகப்பனை கனப்படுத்துவதும், நீங்கள் வேறெந்த குற்றங்களும் செய்யாமல் இருப்பதும் வெளிப்படையாக தெரிந்துவிடும். ஆனால் மறைவாக இருக்கக்கூடிய ஒரு செயல் என்ன என்று கேட்டால், பிறனுக்குள்ள யாதொன்றையோ இச்சியாதிருப்பாயாக. சுத்தமான இருதயத்திலும் நல் மனச்சாட்சியிலும் மாயமற்ற அன்பு, மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கு அன்பு என்ன என்று கேட்டால், என் கற்பனைகளை நீங்கள் கை கொள்வதிலே பூரணப்படுகிறது. என்னுடைய கற்பனைகள் சொல்லக்கூடிய கட்டளைகளை, நியமங்களை, பிரமாணங்களை, சட்டங்களை நீங்கள் கை கொள்ளுகிறது உண்மை, இல்லை என்று சொல்வதற்கில்லை. 9 விதமான கட்டளைகளை நீங்கள் கை கொள்வதை புறம்பாக காண முடியும். அகத்திலே ஒன்று இருக்கிறது. அது என்ன என்று கேட்டால், பிறனுக்குள்ள யாதொன்றையும் இச்சியாதிருக்கும்படிக்கு. வேதாகமத்தை சுமந்து வருகிறோம், தேவாலயத்திலே கூடுகிறோம், அவருடைய நாளை அனுஷ்டிக்கிறோம். முதல் 3 கட்டளைகளும் நிறைவேறிவிட்டது. வீட்டிற்கு சென்று தாய் தகப்பனை கனப்படுத்தி அவர்களை நேசித்து அவர்களை பராமரிக்கிறோம். 4வது கட்டளையும் 5வது கட்டளையும் பூர்ணமாகிவிட்டது. 6வது கட்டளைகளை ஒருவேளை மீறுவோமையானால் அவைகள் வெளிப்படையாக தெரிந்துவிடும். எப்படிப்பட்ட செயல்கள்? கொலை, கவர்தலான நடவடிக்கை, களவு, பொய் சாட்சி, இவைகளையெல்லாம் நாம் கண்டுபிடிக்க முடியும். இவைகள் புறம்பிலே நடக்கக்கூடிய காரியங்கள். அகத்திலே புறத்திலே செய்யப்படுகிற செயல்கள் 9 கட்டளைகள். அகத்திலே கடைப்பிடிக்க வேண்டிய கட்டளை ஒன்றே ஒன்று. அது என்ன என்று கேட்டால், 10வதாக கர்த்தர் சொன்ன பிறனுக்குள்ள யாதொன்றையும் இச்சியாதிருப்பாயாக. நீங்கள் இச்சியாதிருப்பது உண்மையானால் உங்களுடைய சுத்த இருதயம், நல் மனச்சாட்சி, மாயமற்ற விசுவாசம். சுத்த இருதயம், நல் மனச்சாட்சி, மாயமற்ற விசுவாசம், சின்சியர் ஃபெய்த். இவைகளினாலே நீங்கள் கற்பனைகளை கைக்கொள்வது உண்மையானால் நீங்கள் என்னிலே அன்பாயிருக்கிறீர்கள். 1 தீமோத்தேயு 1வது அதிகாரத்தின் 6வது வசனம் சொல்லுகிறது, இவைகளை சிலர் நோக்காமல் வீண் பேச்சுக்கு இடம் கொடுத்து விலகி போகிறார்கள். இவைகளை நாம் நோக்கி பார்க்க வேண்டும். இவைகளை சிலர் நோக்காமல் வீண் பேச்சுக்கு இடம் கொடுத்து விலகி போகிறார்கள். நாம வந்தால் இவைகளை நோக்கி பார்க்க அழைக்கப்படுகிறோம். அல்லேலூயா. இவைகளை என்ன செய்ய வேணும்? நோக்கி பார்க்க வேண்டும். மனுஷன் படும் பிரயாசம் எல்லாம் வாய்க்காகத்தான், மனதுக்கோ திருப்தி இல்லை. நானும் என்றால் குற்றமற்ற மனச்சாட்சி உடையவனாக இருக்க பிரயாசப்படுகிறேன்.
நீங்கள் குற்றமற்ற மனச்சாட்சி உடையவர்களாக இருக்க பிரயாசப்படுவீர்கள் என்று சொன்னால், எதிலே? உங்கள் இருதயம் சுத்தமாக, உங்கள் மனச்சாட்சி நல் மனச்சாட்சியாக, உங்களுடைய விசுவாசம் மாயமற்றதாக காணப்படும். இவைகளிலே பிறக்கும் அன்பு நீங்கள் என்னிடத்தில் அன்பாக இருப்பதை காட்டுகிறது. கற்பனையின் பொருள் கருத்து என்ன? நமக்கு இந்த நாளிலே கிடைக்கக்கூடிய சத்தியம் என்ன என்று கேட்டால், புறம்பிலே நாம் எல்லோரும் அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளுகிற ஜனங்கள். உள்ளான மனிதனிலே அகம் புறம், அகத்திலே இருதயத்திலே மனச்சாட்சியிலே அவரை பற்றி விசுவாசத்திலே. 1 தீமோத்தேயு 1:5 சுத்தமான இருதயம், நல் மனசாட்சி, மாயமற்ற விசுவாசம் எனக்கு உண்டா என்று சொல்லி இவைகளை நீங்கள் நோக்கும்படிக்கு கர்த்தர் இந்த வசனங்களை நம் கண்களுக்கு முன்பாக வைக்கிறார். நீங்கள் படும் பிரயாசமெல்லாம் அனுதின வாழ்க்கை நடத்துவதற்காக இருக்குமேயானால் உங்கள் மனதுக்கு திருப்தியே வரப்போவதில்லை. மாறாக கர்த்தருக்கு முன்பாகவும் மனுஷருக்கு முன்பாகவும் குற்றமற்ற மனச்சாட்சி உடையவர்களாக நீங்கள் இருப்பீர்களேயானால் உங்கள் மனதுக்கோ திருப்தி உண்டாகும். அடிப்படை தேவை என்ன? இருதய சுத்தம், நல் மனச்சாட்சி, மாயமற்ற விசுவாசம். என் கற்பனைகளை கை கொண்டால் நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருக்கிறீர்கள். 9 விதமான கற்பனைகளை நாம் கை கொள்ளுகிறோம் புறம்பாக. 10வது கற்பனை இருக்கிறதே, அது உள்ளான மனிதனிலே கடைப்பிடிக்க வேண்டிய கற்பனை. ஆகவே ஏசாயா 48:18 கர்த்தர் சொல்லுகிறார், பழைய ஏற்பாட்டில் 855 பக்கம், என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும், அப்பொழுது உன் சமாதானம் நதியை போலும் உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளைப் போலும் இருக்கும். என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள், என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும். கற்பனையின் பொருள் என்ன? சுத்தமான இருதயம், நல் மனச்சாட்சி, மாயமற்ற விசுவாசம். இவைகளை நோக்காமல் வீண் பேச்சுக்கு இடம் கொடுத்திருக்கிற பிள்ளைகளுடைய மனதிலே திருப்தி உண்டாக வாய்ப்பில்லை. உள்ளான மனிதனிலே அகத்திலே எப்படி நாம் இச்சிக்கிறோமோ அதே போல உள்ளான இருதயத்திலே அகத்திலே நான் பேச வேணும். என் இருதயம் சுத்தம், நான் நல் மனச்சாட்சியை உடையவன், நான் மாயமற்ற விசுவாசம் கொண்டிருக்கிறவன், நான் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவன், அவரிடத்தில் நான் அன்பாயிருக்கிறவன். இந்த கற்பனையை கை கொள்வதே அவரிடத்தில் நான் அன்பு கூறுவதற்கு சமமாக இருக்கிறது என்பதை உணர்ந்தவர்களாய் நாம் என்ன செய்ய வேணும்? இவைகளை நோக்கி பார்க்க வேணும். எவைகளை நோக்கி பார்க்க வேணும்? சுத்த இருதயம், நல் மனசாட்சி, மாயமற்ற விசுவாசம். நாம் எல்லோரும் விசுவாச பிள்ளைகள். நம்முடைய விசுவாசம் மாயமற்றதாய் காணப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அப்பொழுது உங்கள் மனது குற்றமற்றதாய் நல் மனதாய் காணப்படும், சுத்தமான இருதயம் உள்ளதாய் காணப்படும். உங்களுடைய விசுவாசம் மாயமற்றதாய் காணப்படும். தீத்து 1:15 சொல்லுகிறது, பக்கம் 295, சுத்தம் உள்ளவர்களுக்கு சகலமும் சுத்தமாயிருக்கும். அற்புதமான வசனம். தீத்து 1:15 295 பக்கம். புதிய ஏற்பாட்டிலே சுத்தம் உள்ளவர்களுக்கு சகலமும் சுத்தமாயிருக்கும். அசுத்தம் உள்ளவர்களுக்கும் அவிசுவாசிகளுக்கும் ஒன்று சுத்தமாயிராது. அவருடைய புத்தியும் மனச்சாட்சியும் அசுத்தமாயிருக்கும், குற்றமுள்ளதாயிருக்கும், அது திருப்தியடையாத மனத்தையுடையதாயிருக்கும். ஆகவே சுத்தமுள்ள இதயத்தை உடையவர்களாய் நீங்கள் மாற உங்களை நீங்களே நோக்கி பாருங்கள்.
இவைகளை நோக்காமல் வீண் பேச்சுக்கு இடம் கொடுத்து விலகி போகிறார்கள். ஆகவே இந்த சுத்தமுள்ள இருதயம், நல் மனசாட்சி, மாயமற்ற விசுவாசம், இவைகளெல்லாம் எங்கே இருக்கிறது? இதுவரையிலும் கடந்த வந்த வசனங்களிலே ஒரு திருப்புமனையாக ஒரு கேள்வி. சுத்த இருதயம், நல் மனசாட்சி, மாயமற்ற விசுவாசம், இது எங்கே இருக்கிறது? என் மனதிலே இருக்கிறது. சரி, மனம் என்றால் என்ன? மனிதனுடைய நினைவு, எண்ணம், சிந்தனை, ஞாபக சக்தி, இவைகளெல்லாம் மனதின் பிரிவுகள். இப்ப வேதம் சொல்லுகிறதை கவனியுங்கள். தீத்து 1:15 சுத்தமுள்ளவர்களுக்கு சகலமும் சுத்தமாக இருக்கும் என்று சொன்னால், உங்கள் மனமே உங்களை பார்த்து சொல்லுகிறது, சுத்தமுள்ளவனாய் நீ இரு. அந்த மனம்தான் சுத்தத்தை ஞாபகப்படுத்துகிறது. சுத்தத்திற்கு தன்னை ஒப்பு கொடுக்காதவர்கள் அசுத்தப்பட காரணம் அந்த மனமே. இந்த மனம் ஒரு அபார சக்தி உள்ளது. நாம் தனிமையாக இருந்தாலும் இந்த மனம் நம்மோடு பேசிக்கொண்டே இருக்கிறது. யாருக்கெல்லாம் புரிகிறது? இந்த மனம் எப்போது நம்மோடு கூட பேசிக்கொண்டே இருக்கிறது. நாம் ஒரு வேலையை செய்து கொண்டே இருந்தாலும் மனம் இன்னொரு காரியத்தை யோசித்துக் கொண்டே இருக்கிறது. ஒரு மனிதனுக்குள்ளாக இருக்கக்கூடிய இந்த மனமானது அது குற்றமற்ற மனதாய் மாறுவதும், நல் மனச்சாட்சியுடையதாய் மாறுவதும், அந்த இருதயம் சுத்தமான இருதயமாய் மாறுவதும், அவன் சுத்தமுள்ளவனாய் காணப்படுவதும் எல்லாமே இந்த மனதின் செயல்பாடுகளாய் இருக்கிறது. அப்போ ஏசாயா 26 3வது அதிகாரம் 3வது வசனம் என்ன சொல்லுகிறது? உம்மை உறுதியாய் பற்றிக் கொண்ட மனதையுடையவன். ஏசா 26வது அதிகாரத்தின் 3வது வசனம் சொல்லுகிறது, உம்மை உறுதியாய் பற்றிக் கொண்ட மனதையுடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடனே காத்து கொள்ளுவீர். அப்ப இந்த மனது அவரை உறுதியாய் பற்றி இருக்க, அவர் அவனை காத்துக்கொள்கிறாய் இருக்கிறார். மனதிலே எப்பொழுதும் கர்த்தராகிய இயேசுவையே சிந்திக்க, கர்த்தராகிய இயேசுவையே சார்ந்து கொள்ள, கர்த்தராகிய இயேசுவையே உறுதியாய் பற்றி இருக்க, அந்த மனம் நல்மனமாய் காணப்படும். ரொம்ப எளிமை. ஆனால் நீங்கள் மனதை ஒருமுகப்படுத்த வேண்டும். நான் பாடுபடுகிறேன், வேலை செய்கிறேன், பிரயாசைப்படுகிறேன், என் மனதுக்கு திருப்தி இல்லையே, என் இருதயம் சுத்தமாக இல்லையே, நல் மனசாட்சி என்னிலே இல்லையே, என் விசுவாசம் மாயமற்றதாக இருக்கிறதே என்று சொன்னால், நீங்கள் சுத்தமுள்ளவர்களாக இருந்தால் உங்களுக்கு சகலம் சுத்தமாக இருக்கும் என்று சொன்னால், அவர் தம்முடைய இரத்தத்தினாலே உங்களை சுத்திகரிக்கிறவராக இருக்கிறார். செய்ய வேண்டியது என்ன? அவரை நீங்கள் எப்படி பற்றி கொண்டிருக்க வேண்டும்? உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவர்களாய் எல்லா சூழ்நிலைகளிலும். மனதின், சிந்தனையின், எண்ணத்தின், கற்பனையின் ஆற்றல் என்ன தெரியுமா? ஒரு துன்பமான காரியத்தை சிந்திக்க தூண்டுவது அந்த மனம், அதை தொடர்ந்து சிந்திப்பதும் அந்த மனம். இது நியூராலஜி, நரம்பியல் சம்பந்தப்பட்ட தகவல். ஒரு நிகழ்வை நீங்கள் சிந்திக்க தூண்டுவது அந்த மனம்தான். அதை தொடர்ந்து சிந்தித்து அதை தனக்கு வேதனையாக்கிக் கொள்வது அந்த மனம்தான். அதை ஆனபடியினாலே அந்த குறிப்பிட்ட இடத்திலே ஒரு ஸ்பார்க் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது என்று சொல்லி மருத்துவ விஞ்ஞானம் சொல்லுகிறது. இதனாலே அந்த சம்பவத்தையே மீண்டும் மீண்டுமா அதை நினைத்து அந்த மனம் மீண்டும் மீண்டுமா அதையே சிந்திக்கிறபடினாலே அந்த இடம் காயமடைகிறது.
அதனாலே வேதனை உண்டாகிறது, அதனாலே பலவீனம் உண்டாகிறது, அதனாலே சோர்வு உண்டாகிறது, அதனாலே முதிர்ச்சி உண்டாகிறது, அதனாலே தூக்கமின்மை உண்டாகிறது, அதனாலே அஜீர்ணம் உண்டாகிறது, முதுமை உண்டாகிறது. என்ன செய்யட்டும் என்று கேட்டால், அவரை உறுதியாய் பற்றி கொண்ட மனதோடு கூட நீங்கள் இருப்பீர்களேயானால் அவர் உங்களை பூரண சமாதானத்துடனே காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறபடியினாலே இந்த வயிற்றுக்காகவே பிழைப்பு நடத்துவோமையானால் நம் மனது சமாதானப்பட. எதுக்காக வந்திருக்கிறோம்? உங்களுக்கெல்லாம் என்ன தேவை என்று கேட்டால், நீங்கள் எல்லாரும் முதல்ல என்ன சொல்லுங்க, எனக்கு ஒரு 10 லட்ச ரூபா கடன் இருக்குது, அதை கர்த்தரை அடைக்க சொல்லிடுங்க, அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகணும், அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. நான் வாடகை வீட்டிலேயே குடியிருக்கேன், எனக்கு சொந்த வீடு வேணும், இதுக்காக ஜெபம் பண்ணுங்க. இப்படியே தான் சொல்லுவாங்க. ஜெப குறிப்புகள்லாம் எப்படி இருக்கு? மனுஷடும் படும் பிரயாசமெல்லாம் வாய்க்காகவும் வயிற்றுக்காகவும் பொழப்புக்காகவும், மனதுக்கு திருப்தி இல்லை. அப்ப என்ன செய்ய வேண்டும்? கற்பனையின் பொருள் என்ன? பிறனுக்குண்டான யாதொன்று இச்சையாதிருப்பாயாக, அவனை நீ பார்க்கவே பார்க்காதே, கர்த்தராகிய இயேசுவை உறுதியாய் பற்றி கொண்டிரு என்று வேதம் சொல்லுகிறது. களவு செய்யவில்லை, கெட்ட நடக்கைகள் இல்லை, கொலை செய்யவில்லை, பொய் சாட்சி சொல்லவில்லை, கர்த்தருடைய ஆலயத்துக்கு ஒழுங்காக வருகிறேன், அவரை தவிர யாரையும் நான் பணிந்து கொள்வதில்லை, என் குடும்பத்தை சரியாக நடத்தி என் தாய் தப்ப என்னோடு கூட இருக்கிறார்கள். 9 விதமான கட்டளைகளை புறம்பாக கண்டுகொள்ள முடியும். ஒரே ஒரு கட்டளை, அவன் இச்சையாதிருப்பாயாக என்று சொன்னால் அவன் உள்ளத்தில் இச்சித்துக் கொண்டே இருக்கிறபடினாலே அதை யார் காண முடியும்? கர்த்தர் இயேசு ஒருவரை காண வல்லவர். அல்லேலூயா. ஏனென்று கேட்டால், அவளால் இச்சித்தாள், அவன் அதை புசித்தான், விழுந்து போனார்கள். அப்ப நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், ஏசாயா 26:3 அவரை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவனாய் நான் இருந்து அவரையே நம்பிக்கொண்டிருந்தால் அவர் என்னை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வார். என் இருதயம் சுத்தமானதாகவும் நல் மனசாட்சியும் மாயமற்ற விசுவாசமும் என்னில் இருக்கும். எல்லாம் எனக்கு சுத்தமாக தோன்றும். சுத்தமுள்ளவர்களுக்கு சகலமும் சுத்தமாக இருக்கும். அசுத்தம் உள்ளவர்களுக்கும் அவிசுவாசிகளுக்கும் ஒன்று சுத்தமாயிராது. ஏன்? மாயமற்ற விசுவாசம் வேணுமே. சுத்தமுள்ளவர்களுக்கு சகலமும் சுத்தமாக இருக்கும் என்று சொன்னால், சுத்தமான இருதயம், சுத்தமான மனது, நல் மனசாட்சி, குற்றமற்ற மனசாட்சி, மாயமற்ற விசுவாசம் இருந்தால் நீங்கள் யாரை பார்த்தாலும் உங்களுக்கு எல்லாமே பரிசுத்தமாய் தோன்றும். உங்களுடைய மனம் எப்படி அதை பார்க்கும்? பரிசுத்தமான பார்வையிலேயே அதை பார்க்கும். இவைகளை சிலர் நோக்காமல் வீண் பேச்சுக்கு இடம் கொடுத்து இயேசு விட்டு விலகி போகிறாள் என்று 1 தீமோத்தேயு 1:6 சொல்லுகிறது. இப்ப நடைமுறை வாழ்க்கைக்கு மாணவன் ஒருவன் அதிக மதிப்பெண்களை பெறுகிறான். அவனை விட குறைந்த மதிப்பெண் பெறுகிற மாணவன் சொல்லுவான், அவன் எப்படி எழுதி பாஸ் பண்ணானோ நமக்கு தெரியாது. ஒருவேளை பிட் அடிச்சிருப்பான், காப்பி அடிச்சிருப்பான், கள்ளத்தனமாக எழுதி மார்க் வாங்கியிருப்பான். இது சுத்த இருதயமா? மாணவன் என்ன சொல்ல வேணும்? தேவனாகிய கர்த்தர் அவனை ஆசீர்வதித்திருக்கிறார். பிறனுக்குண்டான யாதொன்று இச்சையாதிருப்பாயாக. கற்பனையின் பொருள் என்ன? சுத்த இருதயம், நல் மனச்சாட்சி, மாயமற்ற விசுவாசம், அதில் பிறக்கும் அன்பு. நீங்கள் என்னில் அன்பாக இருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள். இப்போ கற்பனை என்ன சொல்லுகிறது? 9 கற்பனைகளை நான் பாஸ் ஆகிவிட்டேன். 10வது கற்பனையில் என் நிலை என்ன? சுத்தமுள்ளவர்களுக்கு சகலம் சுத்தமாக இருக்கும், அசுத்தமானவர்களுக்கும் அவிசுவாசிகளுக்கும் ஒன்று சுத்தமாயிராது. ஆகவே அவருடைய புத்தியும் மனச்சாட்சியும் அசுத்தமாகி போனது. அவசியம் என்ன? சுத்தமான இருதயம், நல்ல மனசாட்சி, மாயமற்ற விசுவாசம். சுத்தமான இருதயம்,
நல்ல மனசாட்சி, மாயமற்ற விசுவாசம், அவரை உறுதியாய் பற்றி கொண்ட மனதிலே இருக்கிறது. இன்றைக்கு அநேக பிரச்சனைகளுக்கு காரணம் என்ன தெரியுமா? இருதயத்திலே, மனதிலே, விசுவாசத்திலே போராட்டம். மனம் ஒரு போர்க்களம் என்று ஒரு ஐயா சொல்லுகிறார். மனம் ஒரு போர்க்களம், அது போராடிக்கொண்டே இருக்கும். இந்த மனம் உங்களோடு போராடும். நீ என்ன வேலை செய்கிறாய், நீ என்ன சம்பாதிக்கிறாய், அவனை பார், அங்கே பார், கொஞ்ச காலம் உனக்கு தெரிந்தவன் வந்தவன். இதற்கு தேவை என்ன? சுத்தம் உள்ளவர்களுக்கு சகலமும் சுத்தமாக இருக்கும். யார் சுத்தமுள்ளவன்? இருதயத்தில் சுத்தமுள்ளவன், நல்ல மனசாட்சி உடையவன், மாயமற்ற விசுவாசத்தை உடையவன். இவைகளில் சிலர் நோக்காமல் வீண் பேச்சு. யாரோடு பேசுகிறார்கள் தெரியுமா? மனதோடு பேசுகிறார்கள். நீங்க சும்மா இருந்தாலும் உங்க மனசு உங்க கூட பேசிக்கிட்டே தான் இருக்கும். நீங்க பேசாதேன்னு சொன்னாலும் அது பேசிக்கிட்டு தான் இருக்கும். இந்த சிறைச்சாலையிலே அதிதீவிரமான குற்றவாளியை என்ன செய்வார் என்று சொன்னால், தனிமை சிறையிலே அடைத்து விடுவார்கள். எல்லாம் சொல்லுங்க. தனிமை சிறை. தனிமை சிறை என்று சொன்னால் இருண்ட அறை. ஒரு குருவியின் சத்தமோ, ஒரு காலடி சத்தமோ, ஒரு இசையின் சத்தமோ எதுவுமே அவனுடைய காதிலே கேட்காது. அப்படிப்பட்ட ஒரு தனிமை சிறை. அந்த தனிமை சிறையில் இருக்கிறவன் யாரோடு பேசுவான் என்று சொன்னால், தன் மனதோடு பேசுவான். இவைகளை சிலர் நோக்காமல் வீண் பேச்சுக்கு இடம் கொடுத்து விலகி போறன்னு சொன்னால், சுத்த இருதயம் எனக்கு வேண்டுமே, நல் மனச்சாட்சி எனக்கு வேண்டுமே, மாயமற்ற விசுவாசம் எனக்கு வேண்டுமே, என் தேவனாகிய கர்த்தர் கொடுத்த இந்த கற்பனைகளுக்கு நான் கீழ்ப்படிய வேண்டுமே, இவைகளை சிலர் நோக்காமல் வீண் பேச்சுக்கு இடம் கொடுத்து அவரை விட்டு விலகி போகிறார்கள். ஆகவே குற்றமற்ற மனச்சாட்சி உனக்கு உண்டா என்று சொல்லி உங்கள் மனமே உங்களை குற்றப்படுத்துகிறது. ஒரு காகிதத்தில் எழுதிக்கோங்க. குற்றமற்ற மனச்சாட்சி உனக்கு உண்டா என்று சொல்லி உங்கள் மனமே உங்களை குற்றப்படுத்துவையானால், இயேசு ஒரு குற்றமும் செய்யாதவர். அவர் குற்றமற்றவராய் காணப்பட்டதே அவருக்கு குற்றமாகி போனது. இயேசு ஒரு குற்றமும் செய்யாதவர். அவர் குற்றமற்றவராய் காணப்பட்டார், அதுவே அவருக்கு குற்றமாகி போனது. அப்ப அவருடைய இருதயம் என்ன சொல்லும்? அவருடைய மனச்சாட்சி என்ன சொல்லும்? அவர் பிதாவாகிய தேவனை பற்ற விசுவாசம் என்ன சொல்லும்? நான் சுத்த இருதயம் உள்ள இயேசு, நல் மனச்சாட்சியுடைய இயேசு, மாயமற்ற விசுவாசத்தை பிதாவின் மேல வைத்திருக்கிற இயேசு, இதுவே நான் அவர் மேல வைத்திருக்க அன்பு. கற்பனையின் பொருள் என்ன? வயிற்று பாட்டுக்காகவே நான் பிரயாசைப்பட்டு கொண்டிருக்கிறேன். என் மனதை குறித்து என்றைக்காக ஒரு நாள் நான் சிந்தித்ததுண்டா? நான் செய்யக்கூடிய உலக பிரகாரமான வேலையிலே எனக்கு ஒரு திருப்தி உண்டா? நான் செய்யக்கூடிய என் சொந்த வேலையிலே என் மனதுக்கு ஒரு திருப்தி உண்டா? நான் கழுவுகிற பாத்திரத்தை சரியாக கழுவிருக்கேன் என்று சொல்லி என் மனதை என்னை பார்த்து சொல்லுமா? நீ பாத்திரமா கழுவுற, அரைகுறையாக கழுவி கழுவி கவுத்துற. திருப்பி பார்த்தாங்கன்னா உன் வண்டவாளம் தெரியும். யார் பேசுகிறது? யார் பேசுகிறது? உங்கள் மனமே உங்களோடு பேசுகிறது. சுத்தமுள்ளவர்களாக இருந்தால் உங்கள் பாத்திரம் சுத்தமாக இருக்குமே. நீங்கள் சுத்தமுள்ளவர்களாக இருந்தால் உங்களுக்கு இருதயம் சுத்தமாக இருக்குமே. நீங்கள் சுத்தமாக இருக்கும்படி உங்கள் மனமே பேசுகிறது. அந்த மனம்தான் உங்கள் சுத்த இருதயத்தை உருவாக்குகிறது. தேவை என்ன? அவரை உறுதியை பற்றி கொண்ட மனது இருந்தால், அவரை விசுவாசித்தால், அவரை நம்பி இருந்தால் நமக்கு சுத்தமான மனச்சாட்சி உண்டாகும். ஆகவே மனம் குறித்ததான அநேக புத்தகங்கள் இந்த உலகத்தில் அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டு கிடக்கிறது, குப்பையை போல் கிடக்கிறது. மனதை ஒருமுகப்படுத்து.
மனதை நிலைப்படுத்து, மனதை அலைவாய விடாதே, மன சஞ்சலம் அடையாதே, மன குழப்பம் உண்டாகக்கூடாது, மனம் முறிவடையக்கூடாது, மனம் வேதனை அடையக்கூடாது, மனம் சோர்ந்து போகக்கூடாது. மனம் சார்ந்த அநேக புத்தகங்கள் வெளியிடப்பட்டாலும் அவரை உறுதியாய் பற்றி கொண்ட மனதுடையவர்களாக நீங்கள் இருப்பீர்களேயானால் நீங்கள் எதொன்று இச்சிக்கப் போவதே இல்லை. உங்கள் மனதில் 10வது கட்டளையை நீங்கள் நிறைவேற்ற வேண்டுமையானால் அவரை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவர்களாக இருக்கும். நாங்கள் அநேக இடங்களுக்கு பிரயாணமாகிறோம். நீங்கள் உங்கள் சொந்தக்காரர்கள் வீட்டுக்கான போவீர்கள். நாங்கள் செல்லாத இடமே கிடையாது. அநேக இடங்களுக்கு நாங்கள் சென்றாலும் எங்கள் மனம் அதில் லயப்பதில்லை. காரணம் என்ன தெரியுமா? கர்த்தர் அவர்களை அப்படியாய் ஆசீர்வதித்திருக்கிறார். இதுதான் அவரை உறுதியாய் பற்றி கொண்ட மனம். 10வது கட்டளை என்ன சொல்லுகிறது? பிறனுக்குண்டான யாதொன்றையும் பிறனுக்குள்ள யாதொன்றையும் இச்சையாக இருப்பாயாக. ஏன்? இந்த இச்சையினாலே தான் புறம்பான களவு, கொலை, பொய், அசுத்தம் எல்லாமே உருவாகிறது. ஆகவே மனதுக்கு திருப்தி வேண்டுமேயானால் பிறனுக்குள்ள யாதொன்று இச்சியாதபடிக்கு நீங்கள் அவரை உறுதியாய் பற்றி கொண்ட மனதுடையவர்களாக இருந்தால் உங்களுடைய மனசாட்சி நல் மனசாட்சியாக இருக்கும், உங்களுடைய இருதயம் சுத்தமாக இருக்கும், உங்களுடைய விசுவாசம் மாயமற்ற விசுவாசமாக இருக்கும். ஆகவேதான் ஏசாயாவின் மூலமாய் கர்த்தர் சொல்லுகிறார். ஏசாயா 48:18 என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும், அப்பொழுது உன் சமாதானம் உங்கள் சமாதானம் அல்ல, எவன் ஒருவன் குற்றமற்ற மனச்சாட்சியாய் உடையவனாய் இருக்க வேண்டும் என்று பிரயாசப்படுகிறானோ அவனுக்கு சமாதான நதியை போலும் அப்படி நீதி விசுவாசம் சமுத்திரத்தின் அலைகளைப் போலும் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். யாருக்கெல்லாம் புரியுது? நீங்கள் இந்த உலகத்தில் மனசு வேலை செய்கிறதுக்கு 5 புலன்கள் இருக்கு. கண்ணை மூடிட்டு பிரெயிலிய வாசிக்காங்க. கண் இருக்கிறவங்களுக்கு 2 கண்ணு, கண்ணில் அவங்களுக்கு 10 கண்ணு. இந்த 10 விரல்களின் நுனியும் கண்கள் தடவி தடவி வாசிக்கிறாங்க. வாசித்து மனதில் ஏற்றுக்கொள்கிறார்கள். காதாலே கேட்டு மனதில் ஏற்றுக்கொள்கிறார்கள். கண்களை மூடி இருந்தாலும் காதுகளால் கேட்டு மனதிலே அவைகளை பதித்துக் கொள்கிறார்கள். இந்த கண்களினால் காண்பதினாலே தான் உன் கண் கெட்டதாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாக இருக்கும். நான் உலகிற்கு வெளிச்ச ஒளியா இருக்கிறேன். இயேசு சொல்லுகிறார், நான் உலகிற்கு ஒளியா இருக்கிறேன், நீங்கள் உலகிற்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள். அவர் சூரியன், நாம் சந்திரன். இந்த வெளிச்சமானது இருளாகி போக காரணம் இந்த கண்களின் காட்சி. கண்களினால் வேதத்தை பார்க்கிறேன், கண்களினால் பாடி வார்த்தைகளை பாடி பாடலை பாடுகிறேன், இசையை மீட்டுகிறேன், எல்லாமே நடக்கிறது. ஆனால் மனதுக்கு திருப்தி வந்ததா? கண்களினால் அந்த உலகத்தை காண்பதினாலே உங்கள் மனதுக்கு திருப்தி வந்ததா? இந்த கண்களினால் இந்த உலகத்தை நீங்கள் பார்ப்பதினால் உங்களுக்கு வந்தக்கூடிய பெரிய பாதிப்பே இச்சை. யாரெல்லாம் மறுக்க போகிறீர்கள்? சொல்லுங்க பார்க்கலாம். தான் சொல்றேன்ல, பெரிய பெரிய ஆட்கள் வீட்டுக்கெல்லாம் நாங்கள் போய் வந்துட்டு தான் இருக்கிறோம். நான் நினைக்கிறது இதுதான் சொல்கிறேன். என்ன சொல்லுகிறேன்? கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்திருக்கிறார். அதுதான் அவரை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவர்கள். எங்களிடத்தில் இல்லாத விலையேறப்பட்ட ஆடம்பரமான அநேக பொருட்கள் எல்லாம் அவர்கள் வீட்டில் இருந்தாலும் அவைகளில் ஒன்றையும் மனதில் இச்சிப்பதே கிடையாது. காரணம் என்ன? அவரை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன். மனதுக்கு திருப்தி வேண்டுமே, அவரைத்தான் நீங்கள் பற்றிக்கொள்ள வேண்டும். ஆகவே இன்றைக்கு உலகத்தில் நடக்கக்கூடிய சகலவிதமான கேடுபாடுகளுக்கும் இந்த மனமே காரணம். அப்ப இயேசுவை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன் அவன் ஒரு காலம் ஒன்றும் இச்சிக்க போவதே இல்லை. அவனுடைய இருதயம் சுத்தமாக இருக்கும், அவருடைய மனசு நல்மனதாக இருக்கும், அவருடைய விசுவாசம் உண்மையான சின்சியர் ஃபெய்த். அற்புதமான ஒரு வார்த்தை. சின்சியர் கிறிஸ்டியன்ஸ் யார்? புரியுதா எல்லாருக்கும்?
2 யோவான் 1:6 நாம் அவருடைய கற்பனைகளின்படி நடப்பதே அன்பு. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். நாம் அவர் கற்பனைகளின்படி நடப்பதே அன்பு. 1 யோவான் 5:3 சொல்லுகிறது, நாம் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். யோவான் 14:15 சொல்லுகிறது, நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுவீர்கள். கற்பனையின் பொருள் என்னவெனில் சுத்த இதயமும் நல்மனச்சாட்சியும் மாயமற்ற விசுவாசமும் இவைகளை பிறக்க அன்பு. 10 கற்பனைகளே வாசிச்சா கடைசி கற்பனையில் எல்லாரும் விழுந்தா ஆகணும். ஏன் காரணம் என்ன? இச்சை. அவள் இச்சித்தாள். அப்ப சாலமோன் ஞானி என்ன சொல்லுகிறார்? என் கண்கள் இச்சித்தவைகளை ஒன்றையும் நான் வேண்டாம் என்று சொல்லவில்லை, எல்லாவற்றையும் பார்த்தாவிட்டது, ஆனாலும் எல்லாமே மாயை. சாலமோன் என்ன சொல்லுகிறார்? என் கண்கள் இச்சித்தவைகளை ஒன்றையும் நான் விலக்கவே இல்லை, ஆனாலும் எல்லாமே மாயை. அப்ப கண்ணினால் காண்பது. அவள் கண்டாள். எத்தனை நாள் கண்டாள்? பல நாட்களாக கண்டாள். கவனிங்க, அவள் எவ்வளவு நாளாக கண்டாள்? அப்படியே பஜாருக்கு போனீங்கன்னா நீங்கள் என்ன செய்வீங்க? அதோ விண்டோ ஷாப்பிங் வாரீங்களா அப்படின்னாங்க. விண்டோ ஷாப்பிங். என்ன ஷாப்பிங்? அதுக்கு பொருள் என்ன தெரியுமா? ஒரு பொருளையும் வாங்க போகிறதில்ல, அப்படியே ஒன்று ஒன்றா பார்த்துட்டே வர்றது. விண்டோ ஷாப்பிங் போனால் அப்படியே ஒன்று ஒன்றா பார்த்துட்டு அப்படியே வரும்போது மனம் என்ன செய்யும்? அது இச்சிக்கும். இது வெளியில் தெரியுமா? என்ன அதையே பார்த்துட்டீங்கன்னா சும்மா தான் பார்த்தேம்பாங்க, இச்சை வந்திருக்கு உள்ள. அப்போ 9 கற்பனையின் பொருள் என்ன? 10வது கற்பனையின் பொருள் என்ன? அந்த 10வது கற்பனையில் விழாதவர் யார்? அவர் விழாமல் தப்பிக்கணும் என்ற என்ன செய்ய வேண்டும்? அவர் கண்களில் சுத்தம் உண்டாயிருக்க வேணும். சுத்தம் உள்ளவர்களுக்கு சகலமும் சுத்தமாக இருக்கும். இந்த கார்களெல்லாம் விதவிதமாக வரும். நான் அதை பார்த்தோன்னே என்ன பண்ணால், இப்படிலாம் டிசைன் பண்ணுறாங்க. ஒரு அழகான குழந்தையை பார்த்தால் இது என்ன கலர், என்ன முடி, இது என்ன முக வாகு, எவ்வளோ அழகான பிள்ளையை கர்த்தர் கொடுக்கார். இப்போ இன்றைக்கு நான் எந்த நிலையில் இருக்கிறேன்? என் வாழ்க்கை எப்படி ஓடிக்கொண்டிருக்கிறது? வெறும் வயிற்றுக்காகவே இயேசுவை தேடிக்கிட்டு இருக்கிறேனா? இல்லை என்று சொன்னால் என் மனச்சாட்சி என்னை குற்றப்படுத்தாதபடிக்கு நான் பிரயாசப்படுகிறேனா? யாராலும் உங்கள் மனச்சாட்சி உங்களை குற்றப்படுத்தினா மனச்சாட்சிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு உங்கள் கண்ணில் இனிமேல் எல்லாத்தையும் சுத்தமாக பாருங்கள். எல்லாத்தையும் கண்ணில் எப்படி பார்க்கணும்? சுத்தமாக பார்க்கணும். இவன் ஃபெயில் ஆயிடுவான், இவன் குறைஞ்ச மார்க் எடுத்துருவான். நல்ல மார்க் வாங்கணுன்னா குறை சொல்லுவான். அவன் பார்த்து எழுதி மார்க் வாங்கியிருப்பான், அவன் கள்ளக்காப்பி அடிச்சிருப்பான், அவன் பிட்டு அடிச்சிருப்பான்னு சொல்லுவான். ஏன்னா இவனுக்கு சுத்த மனசு இல்லை. எப்படி? சுத்த இருதயம், நல் மனசாட்சி, மாயமற்ற விசுவாசம். எப்படி இந்த ஆர்டரை கர்த்தர் கொடுக்காரு? இது உட்காந்து யோசிக்க முடியுமா? எழுத முடியுமா? இது கடவுள் கொடுத்த வார்த்தை, கடவுளுடைய ஆவியானவர் கொடுக்கிற ஆர்டர். அந்த வரிசை கிரமம். முதலாவது எதை வைக்கிறார்? இருதயத்தை வைக்கிறார். அந்த இருதயத்தின் ஒரு பகுதி தான் மனம். இருதயம் என்று சொன்னால் ஹார்ட் அல்ல, மைண்ட். அப்ப மைண்ட், திங்கிங், கிரியேட்டிவ் கெப்பாசிட்டி, அப்சர்விங் கெப்பாசிட்டி, மெமரி கெப்பாசிட்டி, எல்லாம் மனம். எல்லாமே சுத்தமாக இருக்கிறதா? நீங்கள் ஒரு பொருளை காணும்போது அப்சார்விங், உள்வாங்குகிறீர்கள், அதில் சுத்தம். அதை குறித்து சிந்திக்கும் போது அதிலே சுத்தம். அதை ஞாபகப்படுத்தும் போது அதிலே சுத்தம். அதை குறித்து பேசும்போது அதிலே சுத்தமாக இருந்தால் சுத்தமுள்ள உங்களுக்கு சகலமும் சுத்தமாக இருக்கும். உங்கள் இருதயமும் சுத்தமாக இருக்கும். உங்கள் நல்மனச்சாட்சி உண்டாயிருக்கும். உங்களுடைய விசுவாசம் மாயமற்றதாக இருக்கும். அது இயேசுவை சார்ந்ததாக இருக்கும். ஏன் என்று கேட்டால் அவள் தேவ சமூகத்திலே தான் இருந்தாள். அவள் தேவனால் நியமிக்கப்பட்ட தோட்டத்தில் இருந்தாள்.
அவள் தேவனால் நியமிக்கப்பட்ட கணவனோடு இருந்தாள். அவர்கள் தேவனோடு சஞ்சரித்தார்கள். அவரை தவிர யாரை அவர்கள் பணிந்து கொள்ளவில்லை. அவரையே அவர்கள் துதித்து போற்றி புகழ்ந்து அவருக்கே ஆராதனை செய்து கொண்டிருந்தார்கள். ஆனால் ஒரு நாளிலே 10வது கட்டளையிலே விழுந்து போனார். யாருக்கெல்லாம் புரியுது? என்னை தான் சொல்கிறேன். ரொம்ப நல்ல ஒரு மாதிரி வசனத்தெல்லாம் படிக்கலாம், பாடலாம், பிரசங்கம் பண்ணலாம். 10வது கற்பனையில் நான் ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால் அவரை உறுதியாய் பற்றி கொண்ட மனதுடையவனாக இருந்தால் எனக்கு நல் மனச்சாட்சி உண்டாயிருக்கும், குற்றமற்ற மனச்சாட்சி உடையவனாக இருப்பேன், என் மனதுக்கோ திருப்தி உண்டாகும். அதற்காக நான் பிரயாசப்படுவது எதிலே என்று சொன்னால் கண்ணில் எதை கண்டாலும் சுத்தமாக பாருங்க. அல்லேலூயா. எதை பார்த்தாலும் சுத்தமாக பாருங்க. மன நல மருத்துவர் என்ன சொல்ல என்று சொன்னால் நீங்கள் இயற்கையை ரசிக்க கற்றுக்கொள்ளுங்கள். கடவுளுடைய சிருஷ்டிப்பை குறித்து சிந்தித்து பாருங்கள். அந்த கடவுள் அனுப்புகிற அந்த மெல்லிய காற்றை நீங்கள் நிதானித்து பாருங்கள். அந்த பறவைகள் எப்படியெல்லாம் பறக்கிறது என்பதை பாருங்கள். அவர்களுடைய ஓசையை கவனியுங்கள். நீர் ஓடக்கூடிய அந்த அழகை பாருங்கள். பயிர்கள் அசையக்கூடிய அசைவை பாருங்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக இவைகளை உண்டு பண்ணினவரை பாருங்கள். டாக்டர் என்ன சொல்றா தெரியுமா? இப்போ நான் உங்களுக்கு டாக்டர், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐ ஆம் ஏ ஸ்பிரிச்சுவல் டாக்டர் டுடே, நாட் ஒன்லி டுடே, ஃபார் எவர், ஆல்வேஸ். எப்படி கேளுங்க. இவருக்கு மனசு சரியில்லை, கொஞ்சம் சோர்வாக இருக்காரு. நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த கொடுக்குற மாத்திரை சாப்பிடுங்க. அவர் அப்படியே ஒரு டூர் அழைச்சிட்டு போங்க. எங்கே அழைச்சிட்டு போகலாம்? டூர் போனால் எங்கே போகலாம் சொல்லுங்க? கொடைக்கானல். ஏன் ராம்நாடுக்கு போகக்கூடாது? டூர் போனது யாராயாலும் பரமக்குடி போயிருக்காங்களா? இல்லைன்னா ராம்நாடு போயிருக்காங்களா? செழிப்பான இனிமையான வாசனை நிறைந்த நெல் வயலில் போகும்போது நெல் வாசம் அடிக்குதா இல்லையா? சீசனில் ஐஸ் கம்பெனி கலந்து போகும்போது அந்த ஐஸ் வாசம் அடிக்கும். என் மனசு சுத்தமாக வச்சுக்கோங்க. அதுக்கு தான் இத்தனை வார்த்தைகளை கருத்து சொல்கிறார். அவரை உறுதியாய் பற்றி கொண்ட கண்களினால் காணும்போது சுத்தமான பார்வை இருக்கணும். உங்களை நீங்களே உங்கள் கண்களினால் பாருங்கள். உங்களை நீங்களே பரிசீலித்து பாருங்கள். உங்களுடைய விசுவாச அளவை நீங்களே அளந்து பாருங்கள். நான் வயிற்றுக்காகவே பிரயாசப்படுகிறேனா? என் மனதுக்கு திருப்தி உண்டா? என் மனமே என்னை குற்றப்படுத்துகிறதே, என் மனமே என்னை வேதனைப்படுத்துகிறதே, என் மனதில் நல்ல நினைவுகளை வர மறுக்கிறதே. காரணம் என்ன? சுத்தமான இருதயம் எனக்குள்ளே இல்லை. என் இயேசுவே எனக்கு அதை தாரும் என்று சொல்லி அவரை இன்னும் உறுதியாய் பற்றிக் கொள்ளுங்கள். தடை ஏதும் உண்டோ? யாரையும் தடை செய்வார்களோ? எல்லோருக்கும் இன்னும் வேணும். நீட்ஸ், ஆல்வேஸ் நீட்ஸ். இட்ஸ் எண்ட்லெஸ். எல்லாருக்கும் தேவை இருக்கிறது. ஆனால் சுத்தமுள்ளவர்களாக நீங்கள் இருக்க வேணுமே. சுத்தமுள்ளவர்களுக்கு சகலமும் சுத்தமாக இருக்குமே என்று சொன்னால் அவ் இருதய சுத்தம், நல் மனச்சாட்சி, மாயமற்ற விசுவாசம். கற்பனையின் பொருள் என்ன? அவர் மேலே அன்பு வைத்தால் அவருடைய கற்பனை நீங்கள் கை கொள்வதை என்னிடத்தில் வைக்க அன்பு என்று ஏசு சொல்லப்படினாலே 10வது கற்பனையை சொல்லுகிறார். 9 கற்பனைகளை சொன்ன தேவன் 10வது கற்பனைகளை சொல்ல காரணம் இந்த இச்சையினாலே தான் கொலை, கொள்ளை, பாவம், குறியேட்டல், கர்த்தரை விட்டு பின்வாங்குகிற இருதயம் எல்லாமே வருகிறபடியினாலே. என்னை அன்றி வேறு உனக்கு உங்களுக்கு அல்ல. எல்லாம் கவனிங்க. என்னை அன்றி உனக்கு. அப்போ உனக்கு என்னை அன்றி சொல்லவில்லை. நல்லா கவனிக்கணும். உனக்கு என்னை அன்றி அல்ல, என்னை முன்னாடி வைத்து என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதுடையவனா நான் இருக்கிறேன் என்று நீ சொன்னால் உனக்கு எப்போதுமே உன் பார்வை சுத்தமாக இருக்கும். அதனால உங்கள் உடம்பிறந்த சகோதரி வீட்டுக்கு, சகோதர வீட்டுக்கு, உறவு வீட்டுக்கு போகையில நீங்கள் கண்களினால் காண்கையில உங்களுடைய கண்ணின் காட்சிகள் சுத்தமாக இருப்பதாக, உங்களுடைய மனசு சுத்தமானவர்களை பேசுவதாக.
நீங்க மாயமற்ற விசுவாசத்தோடு தேவனாய் கர்த்தரை துதிப்பீர்களாக. அதனால இயேசுக்குள்ள வந்திருக்கிறேன் என்று சொன்னாலும் முழுமையாக அவரை பற்றிக்கொள்ள வேண்டுமே. அப்ப நான் சொல்றேன், உங்களை நீங்களே பாருங்கள். என்னை விட பார்வையில்லா எத்தனை பேர் இருக்கிறார்கள்? என்னை விட உணவில்லா எத்தனை பேர் இருக்கிறார்கள்? என்னை விட பலவீனமான எத்தனை பேர் இருக்கிறார்கள்? வீடுல எத்தனை பேர் இருக்கிறார்கள்? பொன்பொருள் எதுவுமே இல்லாத எத்தனை பேர் இருக்கிறார்கள்? எனக்கு ஒரு நல்ல உறவுகள் இருக்கிறது. என் தேவனாய் கர்த்தனை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. 1 தீமோத்தேயு 1:14 சொல்லுகிறது, விசுவாசத்தினாலே ஆரோக்கியம் உள்ளவர்களாக இருக்கும்படி தீத்து 1:14 விசுவாசத்தினாலே ஆரோக்கியம் உள்ளவர்களாக இருக்கும்படிக்கு நீ அவர்களை என்ன செய்ய வேணும்? பாலிஷ் பண்ணக்கூடாது. அப்ப ஆரோக்கியம் என்ன ஆரோக்கியம் சொல்லுங்க? அவரை பற்றி விசுவாசத்தில் ஆரோக்கியம். யாருக்கெல்லாம் புரியுது? அப்ப மாயமற்ற விசுவாசம், நல்ல ஆரோக்கியம். இதுக்கு என்ன செய்யணுமா? பாலிஷ் பண்ணி பேசினா வராது. நீ அவர்களை கண்டிப்பாய் கடிந்து கொள்ள சொல்லுகிறார்கள். கடிந்து கொள்ளலாமா? உங்களை நீங்களே கடிந்து கொள்ளுங்கள். விசுவாசத்தில் ஆரோக்கியம் உள்ளவர்களாக இருக்கும்படிக்கு, மாயமற்ற விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கும்படிக்கு, சுத்த இருதயம் உள்ளவர்களாக இருக்கும்படிக்கு, நல் மனச்சாட்சி உடையவர்களாக இருக்கும்படிக்கு. சுத்தம் உள்ளவர்களுக்கு சகலமும் சுத்தமாக இருக்கும். இயேசு போதுமே, இயேசு போதுமே, இயேசு போதுமே. எந்த நாளிலுமே, என் நிலையிலுமே, எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. இது எவ்வளவு காலமா பாடிட்டு இருக்கோம் சொல்லுங்க பார்க்கலாம். எந்த நாளிலுமே, என் நிலையிலுமே, எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே பாடுறமே தவிர இயேசு எனக்கு போதும் என்று யாரும் சொல்லுவார்களா? போதும்னு சொன்னா வேண்டாம் இல்லை, இது போதும் வேண்டாம் இல்லை, போதுமானவர். God is sufficient me. அவர் எனக்கு போதுமானவர். அப்ப அற்புதமான வசனம் 1 தீமோத்தேயு 6:6 சொல்லுகிறது. புதிய ஏற்பாட்டிலே 290வது பக்கம். 1 தீமோத்தேயு 6:6 போதும் என்கிற மனதுடனே கூடிய, நல்ல வசனம் தெரியுமா? ஒரே வாக்கியம்தான், ஆனால் அதில் எவ்வளோ ஆசீர்வாதம் தெரியுமா? முதல்ல ஆதாயத்தை பார்த்துக்கோங்க. ஆதாயம் தானே வேணும் முதல்ல, பெனிஃபிட். ஏன்னா மனுஷன் படும் பிரயாசம் எல்லாம் வாய்க்காகத்தான், மனசுக்கு திருப்தி இல்லை. ஆதாயம் வேணும்ல. என்ன ஆதாயம்? மனசுக்கு தான் திருப்தி இல்லையே. மனசுக்கு திருப்தி வேணும்னா ஆதாயம் இருக்கணும், லாபம் இருக்கணும், கெயின் இருக்கணும், அதில் ஒரு பெனிஃபிட் இருக்கணும். அப்போ போதும் என்கிற மனதுடனே கூடிய, எந்த மனதுடனே? போதும் என்கிற மனதுடனே. இந்த அழகு போதும், இந்த ஆரோக்கியம் போதும், இந்த வீடு போதும், இந்த பதவி போதும், இந்த உலகம் போதும், இந்த சுத்தமான வாழ்வு போதும், இந்த சுத்தமான இருதயம் போதும், இந்த மாயமற்ற விசுவாசம் போதும், எந்த போதும் என்ற மனதுடனே கூடிய தேவபக்தி, மாயமற்ற விசுவாசம், இதுவே எனக்கு போதும், இதுவே எனக்கு ஆதாயம். மனசுக்கு திருப்தி வந்துருச்சா? மனுஷன் படும் பிரயாசம் எல்லாம் அவன் வயிற்றுக்காகத்தானே, அவன் மனதுக்கு திருப்தி இல்லை. நானோ தேவனுக்கு மனுஷருக்கு முன்பாக குற்றமற்ற மனச்சாட்சி உடையவனாக இருக்க பிரயாசப்படுகிறேன். போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவபக்தியுடைய பிள்ளை, இதுவே எனக்கு ஆதாயம். இன்னும் கூட ஒரு வசனம் உண்டு, உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். அற்புதமான வசனம் இல்லையா? நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். பண ஆசை எல்லாத்துக்குமே வேற இருக்கிறது. கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அடைந்திருக்கிறார்கள்.
அப்ப ஆசை, ஆசையின் மீதினால் இச்சை, பணத்தினால் உண்டாகிற கொலைகள், கணத்தினால் உண்டாகிற களவுகள், பொய்கள், எல்லாவற்றுக்கு அடிப்படை என்ன? இச்சை. உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று இருங்கள். எபிரேயர் 13:5, பக்கம் 311. நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். இப்ப எல்லாருக்கும் என்ன இருக்குன்னு நான் சொல்ல போறேன். எபிரேயர் 13:5 எடுத்தாச்சா? நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். எங்க சொல்லுங்க பாப்போம், பக்கத்துல கொஞ்சம் கவனமா இருந்தே சொல்லுங்க. நடக்குமா? அடி வாங்காம தப்பிச்சிருவீங்களா? நீங்க என்ன செய்றீங்க? இன்னைக்கு போய் சுவிசேஷம் சொல்ல போறீங்க, காந்தி செயலில் போய் நின்னுக்கிறீங்க அந்த ரவுண்டானாவில். நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள், கர்த்தர் இயேசு சொல்லுகிறார் அப்படின்னு சொன்னீங்கன்னா சொல்லிடுவீங்களா? சுவிசேஷம் சொல்றாங்கல்ல, காந்தி செயலில் போய் நில்லுங்கய்யா, சொல்லுங்கய்யா. நீங்கள் பண ஆசை இல்லாதவர்கள். யாருமே பண ஆசையை பற்றி பேசுகிறான்? பணம் கொடுக்கறதுக்காக பேசியா? பண ஆசையில் நீ யாரையா சொல்ற? கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. நமக்கு இருக்கிறவைகள் போதும் என்று என்ன சொல்லுகிறார்? நமக்கு என்ன இருக்கு சொல்லுங்க, என்ன இருக்கு? எல்லாருக்கும் இருக்கிறது என்ன இருக்கு தெரியுமா? சர்க்கரை இருக்கு. இருக்கா இல்லையா? சர்க்கரைக்கு காரணம் என்ன தெரியுமா? மன அழுத்தம், மனச்சோர்வு, மனவேதனை, மன துக்கம், மன சஞ்சலம், மன ஆற்றாமை. இப்போ நீங்கள் என்ன சொல்லணும்? போய் இயேசுவே எனக்கு இருக்கிற இந்த சர்க்கரை போதும், இது வளராமல் பார்த்துக்கோரும், இருக்கிறவர்கள் போதும் என்று எண்ணுங்கள். போதும் என்கிற மனதுடன் கூடிய தேவபக்தி மிகுந்த ஆதாயம். அப்ப எனக்கு இருக்கிற இந்த ஆசீர்வாதம் போதும் ஆண்டவரே என்று சொல்லி நீங்கள் தேவபக்தி உள்ளவர்களாய் நடந்தால், அல்லேலூயா, உங்கள் மனது எப்பவும் அமைதியா இருக்கும். மனசை பத்தி இன்னும் நிறைய சொல்லலாம், கவனிங்க. நீங்கள் மனசுல குழம்பிக்கிட்டே இருந்தா அந்த மனம் பேசும் தூக்கத்துல. எப்படி தெரியுமா? நீங்க நல்லா தூங்குற மாதிரி இருக்கும், ஆனா தூக்கத்துல கெட்ட கெட்ட கனவா வருதா? வட்டி கொடுத்தவங்க வராங்களா? ஆக்சிடென்ட் பண்ணது வருதா? என்ன நம்ம பிட் அடிச்சுட்டு பாஸ் பண்ணிட்டு அந்த எக்ஸாமினர் வர்றாரா? போலீஸ் வந்து நம்மளுக்கு அரெஸ்ட் பண்ணுற மாதிரி தெரியுதா? எப்படி? குறுக்கு வழியில் சம்பாதிச்சவன் தூங்கிடுவானா? சொல்லுங்க, தூங்கிடுவானா? மனசு எவ்வளவு, ஐயோ, மனதை பற்றி பேசிக்கிட்டே இருக்கலாம். அப்போ மனம் எப்போதும் கூட பேசிக்கொண்டே இருக்கிறது. அது உங்களை பார்த்து சொல்லணும், நீ நல்ல மனச்சாட்சி உடையவன். அந்த மனசே சொல்லுது, அவர் மனதை அதே பாராட்டுகிறது. நீ நல் மனச்சாட்சி உடையவன், நீ சுத்த இருதயம் உள்ளவன், நீ மாயமற்ற விசுவாசம் உள்ளவன், நீ இயேசுவை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிறாய் என்று சொல்லி அந்த மனமே சொல்ல வேணும். அப்படிப்பட்டவர்களுக்கு அந்த மனம் என்ன செய்ய கேட்டால், படுத்தா நல்ல தூக்கம் வரும். ஒரு அல்ல சொல்லுங்க. யாருக்கெல்லாம் இப்போ தூங்கணும் போல் இருக்கு? இந்த வேக்காட்டில் தூங்க வரவா? அதாவது நீங்க படுத்துட்டா கூட உங்கள் மனம் பேசிக்கிட்டே இருக்கு, அதுதான் கனவு, அதுதான் சொப்பனம். தெரியுமா? கெட்ட கெட்ட கனவா வருது அப்படின்னு சொன்ன காரணம், சுத்தம் உள்ளவர்களுக்கு சகலமும் சுத்தமா இருக்கும், அசுத்தம் உள்ளவர்களுக்கு அவிசுவாசிக்கும் ஒன்றும் சுத்தமாக இருந்துச்சுன்னா தூக்கம் கூட சுத்தமா இருக்காது. அதனால நல்லா கவனிங்க, மனசை சுத்தப்படுத்திக்கோங்க, எந்த ஆசைச்சிலும் விழுகாதங்க. உங்கள் மனசோட நீங்கள் பேசுங்க, உங்கள் இருதயத்தில் ஒரு திருப்தியான வாழ்வு வாழுங்க, உங்களுடைய விசுவாசத்தை விட்டு ஓடி போயிடாதங்க. நீங்கள் படும் பிரயாசம் எல்லாவற்றுக்கும் பலனை அவர் கொடுப்பார். மனசோ அலைமாயக்கூடாது. தோட்டத்தில் உள்ள எல்லா விருட்சத்துக்கும் கனியும் புதிச்சாச்சு, இவளுக்கு மனசில் திருப்தியே இல்லை. அதான் எல்லா கனியும் பறித்து கொடுத்தீங்க, சாப்பிட்டுட்டேன், அந்த ஒரு கனியை டேஸ்ட் பார்க்கணுமே, அது வேண்டாமா? கர்த்தர் சொல்லியிருக்காரு, அது வேண்டான்னு சொல்லியிருக்காரு. அதெல்லாம் முடியாது. நீரெல்லாம் ஒரு புருஷனா? பக்கத்து வீட்டுக்காருக்கு எப்போ பார்த்தாலும் அவர் கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுக்காரு. நீர் என்ன செய்றீரு? அவள் இச்சித்தாள், பறித்தாள், புசித்தாள், புசிக்க கொடுத்தாள். ஆனால் அவர் நல்ல ஹஸ்பண்ட் தெரியுமா? வீட்டுக்காரி மட்டும் சாப்பிட்டு நீ தொலைஞ்சுவோன்னு விடலை, செத்தா 2 பேரும் சாவும், துரத்தப்பட்டால் 2 பேரும் துரத்தப்படுவோம். இப்போ ஒரு வசனத்தை வாசியுங்கள், சங்கீதம் 40:4.
பழைய ஏற்பாட்டில் 694வது பக்கம், அகங்காரிகளையும் பொய்யை சார்ந்திருக்கிறவர்கள் நோக்காமல் கர்த்தரை தன் நம்பிக்கையை வைக்கிற மனுஷன் பாக்கியவான். அகங்காரிகளையும் பொய்யை சார்ந்திருக்கிறவர்கள் நீங்க நோக்கி பார்க்க கூடாது. சுத்த இருதயம், நல் மனசாட்சி, மாயமற்ற விசுவாசம், இவைகளில் பிறக்க அன்பு, இவைகளை சில நோக்காமல் வீண் பேச்சுக்கு இடம் கொடுத்து போகிறார்கள். நீங்களும் வந்தால் அகங்காரிகளையும் பொய்யை சார்ந்தவர்களுக்கு நோக்காமல் கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற தேவ ஜனமாக மாறுவீர்களாக என்று வேதம் உங்களை அழைக்கிறது. எல்லாரும் நடந்தது.